தொழில்துறை மற்றும் நுகர்வோர் வாங்குபவர் நடத்தை பற்றி புரிந்து கொள்ளுதல். வாங்குபவர் நடத்தை என்பது மக்கள் அல்லது நிறுவனங்கள் எவ்வாறு மற்றும் ஏன் கொள்முதல் முடிவுகளை எடுக்கின்றன என்பதை விளக்குகிறது. இது வணிகங்கள் சரியான தயாரிப்புகள், விலைகள், விளம்பரங்கள் மற்றும் விநியோக உத்திகளை வடிவமைக்க உதவுகிறது. வாங்குபவர் நடத்தை பரந்த அளவில் நுகர்வோர் வாங்குபவர் நடத்தை மற்றும் தொழில்துறை நிறுவன வாங்குபவர் நடத்தை என பிரிக்கப்பட்டுள்ளது. 1. நுகர்வோர் வாங்குபவர் நடத்தை. நுகர்வோர் வாங்குபவர் நடத்தை என்பது தனிநபர்கள் அல்லது குடும்பங்கள் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்க எவ்வாறு முடிவெடுக்கிறார்கள் என்பதை பற்றிய ஆய்வாகும். முக்கிய பண்புகள். வாங்குபவர்கள் தனிநபர்கள் அல்லது குடும்பங்கள். முடிவுகள் பெரும்பாலும் உணர்ச்சிபூர்வமானவை மற்றும் உளவியல் சார்ந்தவை. கொள்முதல் பொதுவாக மதிப்பு குறைந்ததாக இருக்கும். பிராண்ட் பிம்பம், விளம்பரம் மற்றும் சக நண்பர்களின் செல்வாக்கு ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. நுகர்வோர் நடத்தையை பாதிக்கும் காரணிகள். 1. கலாச்சார காரணிகள். கலாச்சாரம், துணை கலாச்சாரம், மரபுகள். 2. சமூக காரணிகள். குடும்பம், நண்பர்கள், சமூக வர்க்கம். 3. தனிப்பட்ட காரணிகள். வயது, வருமானம், தொழில், வாழ்க்கை முறை. 4. உளவியல் காரணிகள். உந்துதல், கருத்து, கற்றல், மனப்பான்மைகள். நுகர்வோர் வாங்கும் செயல்முறை. 1. தேவையை உணர்தல். ஒரு சிக்கலை உணர்தல் தொலைபேசி வேலை செய்வதை நிறுத்துகிறது. 2. தகவல்களை தேடுதல். நண்பர்களிடம் கேட்பது, ஆன்லைன் மதிப்புரைகள். 3. மாற்று வழிகளை மதிப்பீடு செய்தல். பிராண்டுகள் மற்றும் விலைகளை ஒப்பிடுதல். 4. கொள்முதல் முடிவு. தயாரிப்பை தேர்ந்தெடுத்தல். 5. வாங்கிய பின் நடத்தை. திருப்தி அல்லது அதிருப்தி. உதாரணம்: ஒரு ஸ்மார்ட்போன் வாங்கும் மாணவர் பின்வருவனவற்றால் பாதிக்கப்படலாம். பிராண்ட் நற்பெயர், கேமரா தரம், சக நண்பர்களின் பரிந்துரைகள், தள்ளுபடிகள் மற்றும் விளம்பரங்கள். 2. தொழில்துறை நிறுவன வாங்குபவர் நடத்தை. தொழில்துறை வாங்குபவர் நடத்தை என்பது உற்பத்தி, மறுவிற்பனை அல்லது செயல்பாடுகளுக்காக பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்கும் வணிகங்கள், நிறுவனங்கள் அல்லது அரசாங்கங்களின் கொள்முதல் முடிவுகளை குறிக்கிறது. முக்கிய பண்புகள். வாங்குபவர்கள் நிறுவனங்கள், தனிநபர்கள் அல்ல. முடிவுகள் தர்க்கரீதியானவை, பகுத்தறிவு சார்ந்தவை மற்றும் தொழில்முறை சார்ந்தவை. கொள்முதல் அதிக அளவு மற்றும் அதிக மதிப்பு கொண்டதாக இருக்கும். வாங்கும் செயல்முறை முறையானது மற்றும் திட்டமிடப்பட்டது. தொழில்துறை கொள்முதலில் பங்கேற்பவர்கள். வாங்கும் மையம். பயனர்கள். தயாரிப்பை பயன்படுத்துபவர்கள். செல்வாக்கு செலுத்துபவர்கள். தொழில்நுட்ப வல்லுநர்கள் அல்லது ஆலோசகர்கள். வாங்குபவர்கள். கொள்முதல் அதிகாரிகள்.